குவாலிட்டியில காம்ப்ரமைஸே ஆகாம இவ்ளோ ஹிட்ஸ் கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு சேனலால? பேக் டு பேக் நாக் அவுட் வந்து 5th இயர்ல கால் எடுத்து வச்சிருக்கு. இதுல ஒரு பார்ட்டா நான் இருக்க போறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 5 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் இல்ல, இன்னும் பல வருஷம் அவங்க இருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வரணும். நான் இங்க நிக்கிறத விட என் டீம்ல இருக்கிறவங்க இங்க நின்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கான், சென்னையில் இருக்கான், நல்லா இருக்கான்னு தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். பட் அவன் நேரம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது தான் எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கு என் மனசு. My sweetest parents, I am so happy to have them in my life. Love you pa, love you ma. நாக் அவுட்டினுடைய 2 முக்கியமான ஃபேஸஸ் நம்ம கூட இணைய போறாங்க. அவங்கள பத்தின ஏவிய பார்த்துலாமா? லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். குரு, நீ என்ன படிச்சிருக்க? என்ஜினியர். அப்ப கண்டிப்பா சினிமாவுல ஒரு கலக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குது. இது உண்மையாவே நடக்க போகுதுன்னு அப்பா அவனுக்கு தெரியாது. உலக சினிமாவையே தன்னோட கண்ணுக்குள்ள வச்சிருக்கிற உலக நாயகன் கமல்ஹாசனோட தீவிர வெறியனா இவன் வளர்ந்ததாலேயோ என்னவோ அவரை மாதிரியே நடிச்சு பாக்குறது, அவரை பார்த்து டான்ஸ் கத்துக்கிறது, அவரை மாதிரியே பாடுறதுன்னு சாதாரணமா தான் இவனோட கதையும் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச வருஷத்துல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சாச்சு. விப்ரோ ஐடி கம்பெனில வேலை, பெங்களூர் வாழ்க்கைன்னு காலம் அப்படியே ஓடி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. தெரிஞ்ச டீம் எடுக்கிற ஷார்ட் பிலிம்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற சான்ஸும் கிடைக்குது. ஹீரோக்கு ஆக்டிங் வராம இருக்க இவன் நல்லா பண்ணுவான்னு ஆக்சிடென்டலா இவனையே ஹீரோவா போட்டு ஷார்ட் பிலிம் எடுத்து முடிச்சு படத்தை பார்த்தா படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சரி, இந்த முறை கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலான்னு கையில இருக்கிற பொருளை மட்டும் வச்சுக்கிட்டு அதுலயே டபுள் ரோல் சப்ஜெக்ட் காமெடின்னு கொடுக்கிற டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சின்னதா ஷார்ட் பிலிம்ஸ்லாம் பண்றான். சினிமா ஆசை அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. நம்ம சிங்கார சென்னைக்கு வந்து இறங்கினான். ஆனா வந்து பல 3 மாசம் ஓடிடுச்சு. வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு பெரிய படத்துக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணி பார்க்கலான்னு போனா திரும்பி இன்னொரு ஆடிஷனையே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கான்பிடென்ட்டையே உடைச்சி சினிமா மேல இருக்கிற ஆசையே வெறுத்து பேசாம திரும்பி அதே வேலைக்கே போயிடலான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த வருஷம் நான் சினிமால ஜெயிச்சிருவேன்னு ஒவ்வொரு வருஷமும் எழுதுற டைரி மட்டும்தான் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் நாக் அவுட்ங்கிற யூடியூப் சேனல்ல அவனுக்கு ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சினிமா ஆசையில எங்கேயோ முளைச்சி நாக் அவுட்ல வளர்ந்து இப்ப ஹாட் ஸ்டார்ல ஹாட் பீட்டா எல்லாரோட இதயத்திலையும் ஒளிச்சுக்கிட்டு இருக்கான். சாரி ஒளிச்சுக்கிட்டு இருக்காரு. தீபா பாலு. கோவிட்னால எல்லாருக்கும் வாழ்க்கையே மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் தன்னோட தொழிலே மாறிடுச்சு. டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு கோவிட் லீவ்ல வீட்ல சும்மா இருக்க முடியலன்னு நாக் அவுட்ல ஆடிஷனுக்குலாம் போட்டோஸ்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. நாக் அவுட் இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்ல திட்டுவாங்கன்னு வரலன்னு சொல்ல இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு அம்மாவும் அண்ணனும் என்கரேஜ் பண்ணி சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 2K காதல் மூலமா யாரா இந்த பொண்ணு கியூட்டா கோவப்படுதுன்னு நம்ம பசங்க மனசை கொள்ளையடிக்க, டேய் மக்கு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், புரியுதா? எதுக்கு? அங்க தேன் மிட்டாய் வித்துட்டு இருந்தான். 2K பசங்க மத்தியில இவங்க சென்சேஷனாவும் மாறுறாங்க. என் இனிய பொன்னிலாவே, தென்றல் வந்து தீண்டும் போது, ஏங்க லவ் பண்றதே கல்யாணம் பண்ணிக்கத்தாங்க. இப்படிக்கு காதல்னு இவங்க நாக் அவுட்ல பண்ற எல்லா கண்டென்ட்டுமே ஹிட் ஆக இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாகுது. உள்ள போய் என்ன பிடிச்சிருக்கு மட்டும் சொல்றீங்களா ப்ளீஸ்? மா, எனக்கு இந்த பொண்ண பிடிக்கல. கொஞ்சம் கஷ்டமும் நிறைய அசிங்கமும் படுங்க, அப்ப பார்க்கலாம். ஆஹா, இதெல்லாம் லட்சியம். இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பீக்ல போக, ரீனா இந்த உலகத்துல எப்பவுமே குட் வைப்ஸ் தான். தாறுமாறா ஓடிட்டு இருந்த என் பிளட் ஸ்ட்ரீம் ஆக்சிடோசின் கலந்துட்டான். என்னோட அம்மா நான் பிறந்த உடனே ஆசிரமத்துல சேர்த்து விட்டு போயிட்டாங்க. எந்த டாக்டர் வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாங்களோ
அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரியே ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீமிங் பண்ற ஹாட் பீட் வெப் சீரிஸ்ல டாக்டர் வீணாவாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்னு ரெண்டுலயுமே இவங்களோட அப்பியரன்ஸை நாம ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு. இவங்களோட வளர்ச்சி அடுத்ததா பிக்கர் ஸ்கிரீன்ல இருக்கிறதுக்கும் அடுத்தடுத்துன்னு நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கும் நாக் அவுட் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் என் ஹார்ட் போடுற பீட் இருக்கே. நாக் அவுட்டினுடைய முக்கியமான ஃபேஸஸ் குரு அண்ட் தீபா ரெண்டு பேரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ எங்களுடைய ஃபேஸ் கூட இணையறதுக்கு ஆசமச்சிலிருந்து அண்ட் இனியன் கூடவே அயலியில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸால் நம்ம மனசை கவர்ந்த காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நாக் அவுட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மக்கள் நிறைய பேருக்கு இப்போ என்ன ஜான்சி ராணியாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜான்சி ராணிக்கு முன்னும் நான் நாக் அவுட்டில் இருந்தேன், ஜான்சி ராணிக்கு பின்னும் நான் நாக் அவுட்டில் இருந்தேன். அண்டு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவங்களோட டாப் சீரீஸில் ஒன்று அஸ்கிலஸ்க்கு, இன்னொன்று வசீகரா. வசீகராவில் நான் இவளுக்கு அம்மாவாக இருந்தேன், அஸ்கிலஸ்கால நான் குருவுக்கு அம்மாவாக இருந்தேன். ஸோ குரு அண்ட் காயத்ரி காம்பினேஷன் வந்து ஒரு ஹிட் காம்பினேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். என்ன குரு? ஹார்ட் பீட்லேயும் நான் குருக்கு அம்மாவாக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இவ்வளவு பேர் என்னை வந்து இதில் வாழ்த்தி என்னை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்பயுமே நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம வெப் சீரிஸ் பண்ணியாச்சு, படம் பண்ணியாச்சு, இப்போ ஹிந்தி பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இவ்வளவுத்துக்கு அப்புறமும் நான் அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, அடுத்த சீரீஸில் நான் மறந்துடாதரா அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நாக் அவுட் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். காலையில் எல்லாரையும் 2 மணி நேரம் முன்னாடியே வர சொல்லிடுவான், ஆனால் அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு திருப்பி நான் வீட்டுக்கெலாம் போயிட்டு திரும்பி 2 மணி நேரம் கழிச்சுலாம் வருவேன். அது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். செல்லமாக கோவம் வரும் அவன் மேலே. மித்தபடி அவங்களோட குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. இது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். ஸோ அண்டு இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளவு சின்சியர், அவ்வளவு டெடிக்கேட்டட். இவ பேரே எனக்கு பாதி நாள் அழகின்னு மட்டும்தான் ஞாபகம் வரும். இவளை நான் அப்படியே தான் கூப்பிட்டு எனக்கு பழக்கம். ஷீ இஸ் சச் அ கார்ஜியஸ் கேர்ள். அண்ட் குருவும் அப்படி தான். பர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேண்டாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நடிக்கிறப்ப. இவங்க கூட போட்டு நடிக்கிறதுக்கு யார் பெட்டராக பண்ணுறா ஸ்க்ரீனில் அப்படின்லாம். ஸோ இவங்களோட டெடிக்கேஷன், க்ரியேட்டிவிட்டி, சின்சியாரிட்டி, இன்றைக்கி என்ன ஷார்ட் எடுக்க போகிறோமோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு தான் அனுப்புவாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, வந்தால் எப்படி கவனிச்சுப்பாங்கங்கிறது எல்லா விஷயமுமே சேர்ந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆகாமல் இவ்வளோ ஹிட்ஸ் கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு சேனலால்? பேக் டு பேக். ஸோ நாக் அவுட் வந்து 5th இயரில் கால் எடுத்து வச்சிருக்கு. இதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி டைரக்டர்ஸ். இவ ஒருத்தி மட்டும் நம்மளை என்ன பேசினாலும் நமக்கு கோவமே வரமாட்டேங்க. தேங்க்யூ டிஜே. இனியன் நீங்கள் சொல்லுங்கள். நாக் அவுட் வந்து இன்னொரு சேனல், இப்போ நான் வந்து சமப்ரோ ஆரம்பிச்சும் 5 years ஆகுது. ஸோ நாக் அவுட் ராஜா பிரதர் பார்த்தீங்கன்னா அவர் சேனலுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அவர் என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காரோ எல்லாமே எனக்கும் சொல்லுவார். இப்போ இவர் இன்னொரு சேனலே நம்ம வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டார். பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ப்ரோ இந்த சீரீஸ் பண்ணுங்கள், ப்ரோ இந்த பிராண்ட் வந்து ரெடியாக இருக்குது, ஸோ எல்லாமே கைட் பண்ணது ராஜா ப்ரோ. தான் சேனல் தான் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா சேனல்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அந்த விஷயம் ராஜா ப்ரோ, தேங்க்யூ. அப்புறம் நம்ம நண்பர் குரு. ஸோ இப்போலேருந்து இல்லை, பல வருஷமாகவே ஹானஸ்ட்டாக ஒருத்தவங்க நமக்கு விஷ் பண்ணுவாங்களே, சும்மா பேச்சுக்குன்னு இல்லாமல் நம்ம நிஜமாலே நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுற ரொம்ப சில பேரில் ஒரு ஃப்ரெண்டு வந்து குரு. அண்ட் நீங்கள் வந்து இவங்க பயங்கரமான ஃபேன். நான் இவங்க ஆக்டிங்க்கு மேம் உங்களுக்கும் பயங்கரமான ஃபேன் மேம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே மேம், நான் ஹிந்தி படம்லாம் போயிட்டேன் ஆனால் ஸ்டில் யூடியூப்ல வரணும்னு, அதுக்கு தேங்க்யூ மேம். யூடியூபர்ஸ் அது ஒரு யாருமே அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஃபிலிம்ஸ் போயிட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஹிந்தி படம் கிடச்சும் யூடியூப்க்கு ஸ்டில் வரணும்னு சொல்கிறது மேம். சீரியஸ்லி மேம், தேங்க்யூ. ஸோ நாக் அவுட் இன்னொரு ஃபேமிலி தான். ஸோ 5 years இல்லை, 10 years இல்லை, இன்னும் பல வருஷம் அவங்க இருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் வரணும். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், மொத்த டீமுக்கும். குரு நீங்கள் சொல்லுங்கள். குரு எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எங்கள் கூட சேர்ந்து எங்கள் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு வந்திருக்கிற எல்லா அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் மாம் ஃப்ரம் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம அஸ்கிலஸ்கால ஆரம்பித்து இப்போ ஹார்ட் பீட்லேயும் ட்ராவல் பண்ணாங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட் பர்சன்.
நாக் அவுட் இஸ் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட். தேங்க்யூ. அவங்க ஒரு சரண்யா பொண்ணுனாவே ஆயிட்டாங்க டப்புன்னு. அண்ட் பிரதரை பற்றி சொல்கிறோன்னா, எஸ், நாங்கள் முதல்ல ஒரு டான்ஸ் வீடியோவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமாக, அதுவே பண்ணல இன்னும். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இருக்கிற என்ன மாதிரி சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, அதை பிடிச்சி கஷ்டப்படுறோம். இப்போது வேலையை விட்டு வரப்போகிறோன்ற போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே வருது. ஸோ நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறதுல வி ஆர் நாட் அந்தளவுக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை பிடிச்சி பண்ணுறோமா அப்படின்றது தான் மேட்டர். அந்த கஷ்டத்தை பிடிச்சி ஏற்றுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கஷ்டத்தை பிடிச்சி ஏற்றுக்கிட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கே தெரியாமல் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களை மறைச்சி வச்சு ஒரு அந்த ஜேர்னி இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அம்மா அப்பா இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் சொல்லலை, அதனால் நிறையா சொல்ல முடியாது. ஐ திங்க் தே ஆர் வெரி இமோஷனல். ஐயா, மீன் லைக் மை ஸ்வீட்டஸ்ட் பேரண்ட்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் தெம் இன் மை லைஃப். இது வரைக்கும் அவங்களை நான் எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வரேன். அண்ட் லவ் யூப்பா, லவ் யூமா. ஓ, அவங்கள முதல் ஈவெண்ட்டா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். அப்போ அவங்க தானே விஐபி நமக்கு. அவங்களுக்காக ஒரு தடவை எங்கள் அக்காட்ட தான் ஃபஸ்ட்டு போய் சொன்னேன், இது மாதிரி வேலையை விட்டேன்டி அப்படின்னு சொன்னேன். எங்கள் அக்கா வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாதடின்னு சொன்னேன். அம்மா பாட்டெலாம் சொல்லாதடி, உன்ட்ட தாண்டி சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சு பஸ் ஏறதுக்குள்ளே வீட்டில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தட் வாஸ் அ ஹியூஜ் பர்டன் ஃபார் மீ. நான் எப்படி அவங்கள போய் ஃபேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. ஸோ அதில் ஆரம்பிச்சு தான் இப்போ வரைக்கும் என் கூட எல்லா கஷ்டத்தையும் பர்டன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை மறைக்கிறதுக்கோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் இவன் நல்லா இல்லைன்னு உலகத்திலே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா அம்மா அப்பா தான். ஸோ அதனால் வந்துட்டு டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்னு, பட் அவங்களுக்கு தெரியும். தைரியமாக தட்டுங்க, நல்ல பாயிண்ட் தான். அதனால் அவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம நடிப்போம்ல, நம்ம தான் நடிக்கணாச்சே, நடிப்போம். அவங்க ஆனால் கண்டுபிடிச்சி சில சமயம்லாம் கிளம்பியே வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லி அடுத்த நாள் காலையில் வந்து நிற்பாங்க, சும்மா தாண்டா வந்தேன் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட மறைக்க முடியாது. என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு கிடச்ச ஒரு பெரிய இது என்னென்னா, அவங்கள மாதிரி சப்போர்ட்டர்ஸ், நாட் ஓன்லி பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு கிடச்சிருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரில எனக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ லக்கி டு ஹாவ் சச் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் டில் நவ். என்னோட டேரக்டர்ஸ், எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண டேரக்டர் வந்திருக்காரு, இப்போ வரைக்கும் இருந்த டேரக்டர் கூட இங்கே இருக்கார். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் த டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ். அவங்களாம் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார். என்ன பாராட்டு கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஆளுங்களே வந்து நம்மளை கொஞ்சம் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த டேரக்டர்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் ஃப்ரம் நேஹாவில் ஆரம்பித்து நேஹா, அப்புறம் ஸ்வாதி என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் பூஜா, அப்புறம் புவனேஸ்வரி, அப்புறம் தீபா, அப்புறம் ரேஷ்மா, அப்புறம் பானு, ரேவதி, பாடினி, யோகலட்சுமி, இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. டேரக்டர்ஸ் விஸ்வா அண்ட் ராஜா, இவங்க 2 பேர் தான் வந்து நாக் அவுட்டோட ஃபஸ்ட்டு தூண். அதுக்கும் அவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவர் இருக்கார், பட் பிரபு, அவனும் ஒரு பெரிய ஒரு தூண். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எல்லா சேனல் யூடியூப்ன்ற விஷயங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், எங்களை சகிச்சுக்கிட்டு நடித்த கோ ஆர்டிஸ்ட், எடிட்டர்ஸ், ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் நன்றியை பெருசாக சொல்கிறேன், எனக்கு வேறு மேடை கிடைக்காது. இந்த கிடைச்ச மேடையிலே கொஞ்சம் பெரிய நன்றி சொல்லிடுறேன். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ளேயே படம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எங்களை மதித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த வெளி ப்ரொடியூசர்ஸ், ஷியாமண்ணா இருக்காங்க, மலர் மேம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா நல்ல உள்ளவங்கள் வந்து எங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப we are so lucky to have them in our life. சூப்பர். யா மாமி, எல்லாருக்கும் நன்றி. மா என் பையன் அச்சா அவன் வந்து வேலையை விட்டது எனக்கு தெரியாது. பொண்ணு தான் வந்து சொன்னான், இதுமாரி வேலையை இது பண்ணிட்டான்னு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் வேலையில் இருந்தான்னு தான் நினச்சிட்ருக்கேன். இல்லைங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவன் இதில் வந்து நல்லா வருவான் அப்படின்ட்டு நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயம் இப்போயும் நான் இன்னை வரைக்கும் அதை நம்பிட்டு தான் இருக்கேன். நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இதே சப்போர்ட் இன்னும் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
என் பையன் இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த இதில் வந்து நல்லா பண்ணுறாங்க. நிறையா டேலண்ட் பர்சன் இருக்காங்க. ஒரே ஆளுக்கே கொடுக்காம எல்லாரும் இந்தமாரி சின்ன சின்ன யூடியூப்பில் நிறையா பேர் இருக்காங்க. என் பையன் மாதிரியே நிறையா பசங்க வேலை பார்க்குறாங்க. அதில் நிறையா நடிக்கிறாங்க. எல்லாருக்கும் அதே மாதிரியே கொடுங்க. நீங்கள் இந்த ஃபீலிங் வந்து நாட் ஓன்லி ஆஃப் மை மாம், எல்லாரோட அம்மாவோட ஃபீலிங் தான் அது. அப்படிதான் அவங்க பேசவும் செஞ்சுட்டாங்க. என் பையனுக்கு மட்டும் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அவ்வளோதான். அதான் அம்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் திட்டினேன் அவனை. இன்னைக்கு இப்போ வரைக்குமே நான் அவனை சத்தம் போட்டுட்டு தான் இருக்கேன் நான். அதுவும் அம்மா தான். அதை என்கிட்ட சத்தம் திட்டு வாங்கிக்கிட்டோம். அவன் வந்து ஷூட்டுக்கு போவான். ஹார்ட் பீட் பண்ணும்போது கூட அவன் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் பண்ணியிருப்பான். நிறையா திட்டு வாங்குவான். நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஏன்னு கேட்டால் நான் திட்டணும்னு திட்டலை, அவன் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறத நான் ஊரில் இருக்கும்போது எனக்கு தெரியல. பட் அவன் இங்கே வந்து அவன் கஷ்டப்படுறதான் நேரில் பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயோ இருந்து பார்த்தா எனக்கு தெரியாது. அவன் என் பிள்ளை நல்லா இருக்கான், சென்னையில் இருக்கான், நல்லா இருக்கான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். பட் அவன் நேரம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது தான் எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது என் மனசு. அவனையும் சில நேரம் நான் அவனையும் கஷ்டப்படுத்திடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர். தீபா, நீங்கள் சொல்லுங்கள். ஹவு ஹாப்பி ஆர் யூ டு பி a part of this event? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்குது. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது ரொம்ப, ஏன்னு தெரியல. சும்மா லைக் வீட்டில் இருக்க ஒரு ஹாலிடேயில் இருந்தேன். ஸோ இது சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆஃபர் வந்திருக்கு பண்ணலாம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் இது. பட் இந்த டீமுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் லைக் ராஜாண்ணா, விஸ்வாபாய், குரு, பாலாண்ணா எல்லோரும் வந்து அத்தனை வருஷம் சினிமாக்காகவே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம வந்து தெரியாமல் ஒரு பெரிய ஒரு டீம், ஒரு சாதிக்கணும் இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமோ, தெரியாமல் நம்ம வந்து சேர்ந்து அவங்களோட ஒரு லைஃபாக அதை பார்க்குறாங்க, அதை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு வந்து ரொம்ப பயந்தேன். இங்கே வந்து பாலானாக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸில் தான் நான் நடித்தேன். நிறைய சீரீஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸில் நான் இப்போ வரைக்குமே ஒழுங்காக பண்ணல. பிகாஸ் அது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிகினிங். ஆனால் என்னையும் வந்து முடியும், உன்னால் நடிக்க முடியும் அப்படின்னு வந்து என்னோடய டீம் ஒருத்தருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்க தான் என்னை வளர்த்து விட்டாங்க. இப்போ வரைக்குமே நான் சொல்லுவேன், நான் இங்கே நிற்கிறத விட என் டீமில் இருக்கிறவங்க இங்கே நின்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஹார்ட் பீட் சீரியஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மூவியாக இருக்கட்டும், எது பண்ணும்போது கூட எனக்கு வந்து என் டீம் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி, குவாலிட்டி எல்லாமே இருக்குது. அவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, எடிட் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் நிற்கும் போது கண்டிப்பாக என் டீமை கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்டு ராஜா நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தணும் அப்படின்னு. இன்றைக்கி அவர் இதை நடத்திருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இருக்கிற காரணம் அங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் கடன்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நன்றி தான் சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிகாஸ் அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நாள் வந்து என் டீமே வந்து இந்த மேடையில் நிற்பாங்க. அந்த மூமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என் டீம் பெரிய ஹிட்டான ஒரு படம் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அப்போ இதை விட பெரிய விழா ஒன்று எடுத்துருவோம். கண்டிப்பாக. சூப்பர். ஆக்ஷன். பார்க்க அதை கம்மியாக தான் கொடுத்தான். சரி ஒரு 10 ரூபா இருந்தால் கூட. எதுக்கு? அந்த கடையில் பப்பர் மிட்டாய் வித்துட்டு இருந்தான். இல்லை சரி உனக்கு பிடிக்குமா? சார் 20 ரூபாய் கூட உனக்கு சேர்த்தேன். சூப்பர் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.